தீனா வணக்கம். தற்போது இன்று தலைமை செயலகத்தில் நீங்க இருக்கீங்க, அசம்பிளிக்குள்ள இருக்கீங்க, சட்டமன்றத்தில். சட்டப்பேரவையில் இன்று அதிமுக புறக்கணிக்குமா என்ற ஒரு தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆனா என்ன நடக்கும் தெரியல. பட்ஜெட் தாக்கும் போது அதிமுகவினர் வந்து பங்கேற்பார்களா அல்லது புறக்கணிப்பார்களா? அரசியல் ரீதியா என்ன வகையான நகர்வுகள் அங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா தீனா? நிச்சயமா, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டை நாம் வெறும் பட்ஜெட்டாக மட்டும் பார்க்காமல் பல்வேறு வகையான அரசியல் கலந்துதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மக்களும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், திமுக அரசின் இந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போக இருக்கிறது. அதற்கிடையில் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். இதுதான் முழுமையான பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்களின் வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுகிறது. நேற்றுக்கே கூட வந்து முதல்வர் அவர்கள் வந்து எல்லாரும் என்ற ஒரு தலைப்பினுடைய ஒரு லட்சணையை வெளியிட்டிருந்தார்கள். அதுல கூட தமிழ் அடிப்படையில் ஒரு ரூபாய் என்கின்ற சொல் பொருந்த ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார்கள். அதுவே பல்வேறு வகையில் பேசப்பட்டிருந்தது. அதே போல இந்த பட்ஜெட்டை காணுவதற்காக பல்வேறு வகையில நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. இதை வெறும் நேரடி ஒளிபரப்பாக மட்டும் நாம் பார்க்க கூடாது. காரணம், எல்லா இடங்களிலும் மக்கள் இந்த பட்ஜெட் என்ன நொடிக்கு நொடி என்ன செய்கிறார்கள் என்பதை நேரலையில் காண்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான திட்டங்களை வெளியிடுறார்கள், என்ன மாதிரியான நிதிகளை ஒதுக்கிறார்கள், யாருக்கு ஒதுக்கிறார்கள் இது போன்ற பல்வேறு வகையான மக்கள் வந்து நேரலையில பார்த்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே போல பல்வேறு வகையில நீங்கள் குறிப்பிட்டது போல கூட அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு வகையான நேற்றுக்கே இதற்கு எதிர்ப்புகள் கூட தெரிவித்திருந்தது. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்கின்ற இது இருக்கிறது. காரணம், சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில மக்களை கவர்ச்சிக்கு அடையக்கூடிய திட்டங்களை செய்து மக்களின் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குமா என்ற அதிமுக எதிர்பார்க்கிறது. இந்த பட்ஜெட்டை வைத்துக் கொண்டு என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கலாம் என்று பல வகையான கட்சிகள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டசபையிலிருந்து முழுமையான 2 மணி நேரம் நிதிநிலை அறிக்கையின் உரையை முழுமையாக பார்ப்பார்களா, இல்ல புறக்கணித்து வெளியேறுவார்களா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கூட தமிழகத்தில் இது பல்வேறு வகையான திட்டங்கள் இல்ல, தமிழக பெயரே இல்லை என்ற ஒரு பெரும் பேச்செல்லாம் இருந்தது. இந்த பரபரப்புக்கு மத்தியில தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. இது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன வகையான பயன்கள் அளிக்கும் என்றதெல்லாம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புகள் தான் இருக்குது. நிச்சயமாகவே வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே இளைஞர்களுக்கு எந்த வகையில வாக்குகளை, இளைஞர்களை கவரும் செய்யல, எப்படியெல்லாம் எந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதியை ஒதுக்கலாம், இளைஞர்களின் வாக்குகளை எப்படியெல்லாம் கவரலாம்,